தளபதி விஜய் இனிமே பொலிட்டிக்கல் விஜய் சார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கலக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒருத்தருக்கும் பணி நியமனம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 19 பேருக்கு பணி நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல குறிப்பா யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதவ் அர்ஜுனா. அதாவது ஒருத்தவங்களும் வந்துட்டு ஒரு கட்சியில இணைவாரா இல்ல இவரு பின்னாடில இருந்து ஒர்க் பண்ணுவாராங்கிற மாதிரியான ஒரு நிலையில நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டு தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த ஒரு பதவி வந்துட்டு ஆதவ் அர்ஜுனா கொடுத்திருக்காங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் மிக பியூட்டிஃபுல்லான ஒரு முடிவு. ஏன்னா விஜய் நான் ரொம்ப ஆரம்பத்துல இருந்து ஒன்று சொல்லிட்டு இருக்கேன், அவர் பணம் கொடுக்க மாட்டாரு, வாய்ப்பு கொடுப்பாரு, தன்னை வச்சு பயன்படுத்தி வளர்ந்துக்கோங்க, தன்னையே வளர்த்து விடுங்கிற இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் விஜய் வச்சிருப்பாரு தவிர்த்து அந்த எம்ஜிஆர் பாணியில பணம் கொடுப்பது வந்துட்டு விஜய் தரப்புல இருந்து இருக்காதுன்னு நான் ரொம்ப ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, அதனுடைய ஒரு தொடர்ச்சியா தான் நான் இதையும் பாக்குறேன். ஏன்னா ஆரம்பத்துல எல்லாமே என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா வந்துட்டு இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு. அது ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு பிஆர் டீம். எப்படி நம்ம பிரசாந்த் கிஷோர் எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஒரு அனாலிஸ்ட், எந்தெந்த கட்சி, அதாவது அந்த கட்சி வந்து எங்க நிக்கணும், என்னென்ன மாதிரியான நிலைகள்ல வந்துட்டு செயல்படுங்கிறதெல்லாம் வகுத்து கொடுப்பாங்க. இவங்களுக்கு வந்துட்டு சில பல கோடிகள் கொடுக்கணும். கிட்டத்தட்ட வந்து லாஸ்ட் டைம்ல வந்துட்டு பிரசாந்த் கிஷோர் அவருக்கு சொல்லும் போது வந்துட்டு டிஎம்கே அவர் தான் ஜெயிக்க வச்சாரு அதுக்கு முன்னாடி அப்படின்னும் போது ஒரு 200 கோடின்னுவாங்க, 300 கோடின்னுவாங்க, 400 கோடின்னுவாங்க. பட் அது எத்தனை கோடின்னு தெரியாது. இவ்வளவு பெரிய ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அவங்க வந்துட்டு அந்த கட்சிக்கு வந்துட்டு ஒரு வழி வகுத்து கொடுப்பாங்க. அதை வச்சு அவங்க மக்களை சந்திப்பாங்க, ஜெயிப்பாங்க. இப்படிங்கிறது தான் நிலைன்னு வச்சுக்கோங்களேன்.